எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போது இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்திருக்கோம், காணொலியும் போட்டிருக்கோம். நான் திரும்ப இந்த இடத்துல வரும்போது எந்த அளவுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு பார்க்குறது கரும்பு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அது கரும்பு காடை கிடையாது. இங்கே ஒரு மிகப்பெரிய இறைவன் ஒருத்தர் இருக்கார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 5 அடி அளவிலான ஒரு நந்தி ஒருத்தர் இருக்காருங்க. ஆல்ரெடி நம்ம காணொலி போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி இருக்கும் ஒரு காணொலி போட்டிருப்போம். இவ்வளோ பெரிய இறைவன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சிவன் இருக்கார். இதெல்லாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோவிலாக இருந்து இதுதான். இது எல்லாமே ஃபுல்லாக கோவிலாக இருந்து இடிஞ்சது தான். ஃபுல்லாக கோவிலோட அடித்தளம் தான். வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் ஆதிசிவன் சொல்லிட்டு கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லி நம்ம வணங்குற சிவன் தான். சிவனுக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்தும் அவருடைய நிலை பாருங்கள். இப்படி ஒரு கரும்பு காட்டுக்குள்ளே இயற்கையில் தான் இருக்கார். இடம் பார்க்க அழகாக இருந்தாலும் ஒரு வெட்ட வெளியில் பல வருடங்களாக இப்படியே இருக்காரு. கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக அந்த இப்படியே இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் எப்படி உருவானது என்ன ஏதுன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தான் அந்த 3 தலைமுறைகளாக இதே நிலையில தான் இருக்கார் அவர். அதுதான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது. அதுதான் அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாகங்கள்லாம் உடஞ்சிருச்சு. உடஞ்சிக்கிறதுல கற்கள்லாம் அந்த வெயிலுக்கு அதுக்கும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எத்தனையோ இடங்கள்ல இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நிறைய கோயில்களுக்கு போய் எல்லாமே பண்ணுறோம், பிடிக்கிறோம், கடவுள்கிட்டவே வேண்டியிருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு கடவுள் இப்படி இருக்காருன்றதுக்காக அந்த ஒரு காணொலி. ஆனால் இங்கே வணங்குறாங்க. வந்துட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நீட்டாக வச்சு வணங்கியிருக்காங்க. இந்த காப்புலாம் கட்டுவாங்கள்ல நம்ம, அந்த மாதிரி காப்பெல்லாம் கட்டியிருக்காங்க, இறைவனிட வச்சு வணங்கியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஏன் இந்த இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு நீட்டாக வணங்கியிருக்கலாம். இந்த கதையை வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.